கடக ராசி நபர்களுக்கு 2024 ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள். இந்த மாத ராசி பலன்ல கடக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் சுக்கிரன், அதற்கு அடுத்த அமைப்பாக புதன், குரு, அடுத்தது சூரியன், தனாதிபதி சூரியன், இந்த 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். அதற்கு அடுத்த அமைப்பாக ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ல். அப்போ இந்த காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகத்துடைய தொடர்புகள் உங்களுக்கு லாபமாக அமையுது இந்த மாசத்துல. 5 கிரக அமைப்பு. இந்த 5 கிரகத்தோடைய அமைப்பு கடகராசி நபர்களுக்கு அந்தந்த இடத்தின் விஷயத்துல ஃபேவர். 10ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடியது. 11 என்பது உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 4 கிரகம் 11லையும் 1 கிரகம் 5லையும் இருக்குது. இப்போ இந்த நல்ல விஷயத்த, நல்ல கிரக நிலைகளை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கலாம் கடகராசி நபர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ 2வதாக அந்த கிரகத்தினால என்னென்ன தாக்கங்கள் உங்களுக்கு நன்மையாக அமைய போகுது. மேக்சிமம் கெடுபலங்கள் இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் 2024. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் 12 மற்றும் 3 கூடிய புதன். அப்போ 12 மற்றும் 3 கூடிய புதன் 11ல் இருக்கு. அப்போ நீங்க ஒரு செலவு செய்றீங்க, விரயம் பண்றீங்க, இழக்கிறீங்க, அது உங்களுக்கு லாபம். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கலான்னு யோசிச்சு செயல்பட போறீங்க, அது உங்களுக்கு லாபம். இப்போ 12 3 சேர்ந்தது. 3 என்பது ஒரு விதமான முயற்சிகள், ஒரு வித ஸ்டெப்பு, ஒரு வித ஐடியா, ஒரு சில உதவிகள், இப்படிலாம் சேர்ந்ததுதான் 3. அது 12ஓட சம்மந்தப்படும் போது ஒரு முயற்சி எடுத்து ஒரு செலவு பண்ணி ஜெயிக்கக்கூடியது, அதுதான் விரயம். இது 2 சேர்ந்த அமைப்புகளில் 11ல் இருக்கு. அப்போ ஒரு முயற்சி எடுக்க போறீங்க, சில விஷயத்தை மாற்றி அமைக்க போறீங்க, சில விஷயத்துல செலவு செய்ய போறீங்க, சில விஷயத்துல இடம் மாற்றம் பண்ண போறீங்க, சில விஷயத்துல சில நபர்களை சந்திக்க போறீங்க, சில விஷயங்கள்ல புதிதாக ஒன்றை தேடி பிடிக்க போறீங்க, சில விஷயங்கள்ல அலைய போறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தூர இடத்தை சார்ந்து செய்ய போறீங்க, சில விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கொடுக்கல் வாங்கல் பண்ண போறீங்க. இதெல்லாம் செஞ்சு ஏதாவது ஜெயிக்க முடியுமா, கொஞ்சம் மெச்சூரிட்டி கிடைக்குமா, கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு ஆதாயம் பெறக்கூடிய நிலவரத்தில் தான் கிரக நிலைகளுக்கு புதன் அப்படிங்கிறத எடுத்துங்க. ஸோ இது 11ல் இருக்குது, லாபத்தில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு டைட்டான ஒரு சூழ்நிலையும் வெளியே வர முடியவில்லை அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வெளில வருவீர்கள். ஒரு வம்பு வழக்கு, கேஸு, பஞ்சாயத்து, ஒரு வேலையை விட்டுட்டு வரணும், அந்த இடம் டார்ச்சரு, இல்லை புதிதாக ஒரு விஷயத்தில் உள்ள நுழையணும், மேக்ஸிமம் வெளில வர்றது தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்ததாக சில விஷயத்தில் சேல் பண்ணணும், அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய வருவாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேரை உங்கள் தொடர்புல கட் பண்ணி விடணும், விலக்கி விடணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சுக்கலாம். ஸோ சில தவறுகளை நீங்களே பண்ணிக்கலாம். அந்த தவறுலேருந்து நீங்கள் வெளில வரணும், தண்டனையை குறைச்சிக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து சில விஷயங்கள்லேருந்து வெளியே வருவதற்கு பஞ்சாயத்துகள்ல இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுடைய பஞ்சாயத்துகள், தலைவலி, டார்ச்சர், இதுலேருந்து நீ வெளியே வருவதற்கு இந்த புதன் இந்த மாசத்துல ஹெல்ப் பண்ண போகுது. அடுத்ததாக சுக்கிரன் 11ல் லாப வீட்டில் அஸ்தமனமா இருக்கு, பரவாயில்ல. ஏதாச்சும் உங்களை பெரிய செலவுகளில் போட்டு மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கு, பெரிய செலவு பண்ணி மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தொடர் செலவுகள், பெண்கள் வழியில சில பஞ்சாயத்துகள், நிறைய பிரச்சனைகள், செலவுகள் அப்படிங்கிறத வச்சுங்க. பெண்கள் வழியில சில மன வருத்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே ஒத்து வந்தாலும் அவங்க ஒத்து வராத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரியான தன்மை. அதே சமயம் சில ஆடம்பர, தேவைக்கு அதிகமான ஆடம்பர வெட்டித்தனமான செலவுகளில் போய் மாட்டிக்கிட்டேன், அது ஒரு சில பிரச்சனையில் மாட்டியாச்சு. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, பணம் வாங்க முடியல, பணம் கொடுத்த இடத்துல வரல, நிலுவையில் நிற்கிது, இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கும் இந்த மாதம் நல்ல வாய்ப்பாக அமைய போகிறது. லாபாதிபதி லாப வீட்டில் இருக்கிறதுனால கடகராசி நபர்களுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு வகையிலுமே நிச்சயமாக தலையெடுக்காது. உங்களுடைய டார்ச்சர், தலைவலி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது தலையெடுக்காது. இதெல்லாம் ஒரு 3 நட்சத்திரத்துக்கே சேர்த்தே ஒரு பலன் அப்படின்னு வச்சுக்க. அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ஆரம்பிக்கணும், ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணணும், ஒரு விஷயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும், இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம். அதற்கு சூரியன் லாபத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சூரியன் தனாதிபதி.
ஸோ பணம் எல்லாருமே இங்கே வந்து பணம் தேவை தான். பணத்துக்காக மையப்படுத்தி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான யுக்தியையும் நம்ம கையாள போகிறோம் அப்படி என்பது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தில் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படிங்கும் பொழுது ஒரு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளையும் பணத்தை அடையக்கூடிய வழிகளையும் நீங்கள் சரிவர கையாளக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கும். தனாதிபதி 11ல் இருக்கிறதுனால நிச்சயமாக பணத்திற்கு உங்களுக்கு வீக்னஸ் வராது. பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அது விளங்கும். ஸோ தனாதிபதி லாபத்தில் இருக்கிறது. பணத்தால் உங்களுக்கு லாபம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், பணம் கொடுக்கல் வாங்கல லாபம், பணம் வந்து டெவலப் அப்படியே வந்து ஒரு கட்டத்துக்கு மேற்பட்டு ஸ்டன்னாகி நின்றுடக்கூடாதுல்ல. அப்படிங்கிறனால இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயமும் அது வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடகராசி நபர்களை பொறுத்தவரை தனாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணம், அதே சமயம் அதிகாரம், அதே சமயம் பெரிய இடத்துல மோதுவது, ஜெயிப்பது, பெரிய இடத்துக்கு அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு மாறுவது. ஸோ லாப வீட்டிலேயே 4 கிரகங்கள் இருக்கிறனால ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு நீங்கள் மாறுவீர்கள். கடகராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு சொத்து செல்வாக்கு இந்த விஷயத்தை தாண்டி வெளி இடத்துல, தூர இடத்துல, உங்களுக்கு முகம் தெரியாத இடத்துல கூட பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை கடகராசி நபர்களுக்கு இந்த மாசத்துல உறுதியாக போகுது அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுங்க. இறுதியாக செவ்வாய் 10ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுக்கவே 10ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஜீவனஸ்தானம் நல்லபடியா இருக்கும். உங்களுடைய ஜீவனம், வாழ்வாதாரம், எந்த வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருந்தீங்களோ வருஷத்துல ஒரு திருப்பனாச்சும் நல்ல ஜீவாதாரம் கிடைச்சிடாதா, நம்ம வந்து ஸ்டெடியாக நின்றுட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பப்படக்கூடிய கடகராசி நபர்களுக்கு நல்ல ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் மேசத்துக்கட அதிபதி செவ்வாய் ஆட்சி வலுவோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆக நல்ல ஜீவனத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். நல்ல ஜீவனம் என்பது மனசுக்குள்ள ஒரு திடமான நம்பிக்கை, புரியுதுங்களா? அடுத்ததாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கடந்து போன காலகட்டத்தில் சில சுணக்கமான இடர்பாடுகளை, சில ஏமாற்றங்களையும் சந்திச்சுக்கிட்டு இன்னும் டல்லான சூழ்நிலையில் இருப்பீங்க. ஸோ கடகராசி நபர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் உங்களோட தொழில் பிரகாசிக்கிற அமைப்பு மாறுது. அதே போல் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும், தொடங்கலாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் இந்த மாதத்தில் பலன் உண்டு. ஆரம்பிக்கலாம். தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் ஆரம்பிங்க, தெரியாத விஷயத்தில் ஆரம்பிக்காதீங்க. தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கான பாசிபிலிட்டி உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். ஸோ சொந்த தொழில் தொடங்கி நடத்துவதற்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. அதே போல் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரியான முறையில் தொழில் நடக்கலை, ரன் ஆகலை, அவ்வளோ டல்லு தான், போட்ட காசு கூட வரல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் திடீர் திருப்பமாக எதிர்பாராத சில சூழ்நிலைகளை உங்களுக்கான தொழில் அமைப்பு நல்லபடியாக ஓடும். அது சீசன் தொழிலோ இல்லை ரெகுலர் தொழிலோ எது எப்படியா இருந்தாலும் அந்த தொழில் அமைப்புகள் நல்லபடியாக ஓடும். ஃபைனலாக கடகராசி நபர்கள் சம்பள வேலையில் போகக்கூடிய நபர்களுக்கு 6க்கு 5ஆம் பாவகமான 10 ஆக்டிவாக போகிறதுனால சம்பள வேலைக்கு போகக்கூடிய சம்பள வேலையில் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக தடையாக இருக்குது. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்தில் சில விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அந்த முட்டுக்கட்டைகள்லாம் உடையுமா என்றால் இந்த மாதம் கண்டிப்பாக கட்டாயமாக உடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது. காரணம் 10ம் 11ம் அதிகமான ஆக்டிவேஷனில் இருக்கிறதுனால கடகராசி நபர்களை பொறுத்தவரை உங்களோட சுய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில், சம்பாத்தியத்தில், குடும்பத்தில், அதற்கடுத்த அமைப்பாக ஒரு வெளி உலக வாழ்க்கை அமைப்புகளும் சரிதான். இல்லை உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தான் காலைல ஒரு மனசு இருக்கும், மத்தியானம் ஒரு மனசு இருக்கும், நைட்டு ஒரு மனசு இருக்கும். இந்த உங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி உள்ள மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது. கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. 5 கிரகங்கள், நட்பு கிரகமும் நல்லா வலுவாக இருக்குது, பகை கிரகங்களும் பிரச்சனை பண்ணாத வகையில் ஒரு அடக்கை, அதை பற்றினாக்கா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் எல்லை மீறாத வகையில் கிரகங்கள் இருக்குது. நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு செய்யக்கூடிய நல்ல செயல்களும் வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அதே போல் வாங்குறதும் சரி தான். அதாவது சில பொருள் வாங்கி அனுபவிப்பாங்க இல்லையா, ஒரு வாகனம் வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் காசை திருப்புவாங்க, நகையை திருப்புவாங்க. இது மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செய்கிறது பின்னாளில் கூட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும். குறை வராது, தடை வராது.